அனைவருக்கும் வணக்கம். கடுமையான சூழ்நிலைகளை கூட சமயோஜிதமாக கையாண்டு மற்றவங்கள ஆச்சரியத்தோடு பார்க்க வைக்கிறவங்க இந்த கும்பராசிக்காரங்க. அதிர்ஷ்டத்தை நம்பி வாழும் ராசிகளில் கும்பராசியும் ஒன்று. மேலும் கடமையும் கட்டுப்பாடையும் உடையவங்க இந்த கும்பராசிக்காரங்க. நீங்கள் எல்லா நலமும் வளமும் பெற்று நினைத்ததெல்லாம் நிறைவேறி அதிர்ஷ்டம் பெற்று சிறப்பாக வாழணும்னு சொல்லி என்னுடைய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் ஜோதிட ரீதியாக இந்த தமிழ் புத்தாண்டானது உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னும், தொழில் வியாபாரம் ரீதியாகவும் குடும்பம் குழந்தைகள் மாணவர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு சொல்லியும், அதிர்ஷ்டம் இருக்கான்னு சொல்லியும் இந்த வீடியோவில் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வீடியோவை பாருங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் கொஞ்ச காலம் பல்ல கடிச்சிட்டு இருந்தால் போதுங்க, ஜெயிச்சிருவீங்க இருந்தால் அர்த்தம். திருப்பதி மலை ஏறிட்டு கடைசியில் முழங்கால் முறிச்சான்னு உயரப்படிகள் ஏறும்போது யாரேனும் அழுத்து கொள்வாங்களா? அந்த மாதிரி தாங்க இந்த வருஷம் கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டமெல்லாம் முடிஞ்சிடும். படிப்படியாக நிலைமை சரியாகிறத கண் கூட நீங்களே பார்ப்பீங்க. சந்தோஷமாக இருங்க. சந்தோஷம் தானே? அலுவலகத்தில் வாக்குவாதங்களெல்லாம் நீங்கள் தவிர்க்கணுங்க. இந்த உங்கள் பிம்பத்தை பாதிக்கக்கூடும். வணிகர்கள்லாம் புதிய திட்டங்களை தொடங்கிறது பற்றி பரிசீலிக்கலாம். ஆனாலும் உங்களுடைய வழக்கமான ஜாக்கிரதை தன்மையோட வழக்கமான நபர்களின் அட்வைஸ்களுடன் துவங்கிறது நல்லது. வருஷத்தோட பிற்பகுதியில் ஒரு நண்பர் அல்லது சகோதரரோட நிதி விஷயங்களை தீர்க்கறதுக்கு ஒரு நல்ல யோசனை கிடைக்குங்க. வியாபாரிகள் வாடிக்கையாளர் சந்திப்புகள் மற்றும் குழு சந்திப்புகளின் போது சிறப்பாக கவனம் செலுத்துங்க. குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இருக்குங்க. பெண்களுக்கு பணிச்சுமை குறைய வாய்ப்பு இருக்குது. எதிர்பார்த்த நன்மைகள்லாம் கிடைக்க போகுது. வீட்டுக்கு தேவையான சில பொருட்கள்லாம் நீங்கள் வாங்கணுன்னு பல காலமாக திட்டமிட்டுட்டு அது நடக்காமல் போயிடுச்சேன்னு இருந்திருப்பீங்க. இந்த வருஷம் டக்குன்னு ஒரு நிமிஷத்தில் அதெல்லாம் நிறைவேற போகுது. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் ஏற்பட போகுது. குழந்தைகளால் மகிழ்ச்சியும் பெருமிதமும் எண்ணோற்றான் கொள் என்ற பாராட்டும் தரும் சம்பவங்களும் நிகழும். நண்பர்களும் அனுகூலமாக இருப்பாங்க. அவங்களோட எதிர்பார்த்த உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு கூடும். அக்கம் பக்கத்தினர் புகழும்படியான செயல்களை நீங்கள் செய்வீங்க. கடந்த வருஷத்தை விட தெய்வ பக்தியும் பயபக்தியும் உங்களுக்கு இந்த வருஷம் அதிகரிக்க போகுது. முன்பு போலவே இல்லாமல் பொறுமையும் பொறுப்பும் உங்களுக்கு அதிகரித்து எடுத்த செயலையெல்லாம் வெற்றிகரமாக முழுமையாக முடிக்க போகிறீங்க. கடந்த வருஷத்தை விட பணப்புழக்கம் இந்த வருஷம் அதிகரிக்க போகுது. 3-4 வருஷத்துக்கு முன்பிருந்த வளம் இப்போ உங்களுக்கு தெரியும். குடும்பத்தில் உறவினர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கி சுமூகமான சூழ்நிலை உண்டாகும். குறிப்பாக சுப நிகழ்ச்சி ஒன்றின் போது சண்டை ஏற்பட்டு முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டவங்களாம் வேறொரு விழாவில் சந்தித்து இணைவாங்க. நேரடியாக மன்னிப்பு கேட்க மாட்டாங்க, வருத்தம் தெரிவிக்க மாட்டாங்க. ஆனால் அவர்களின் செயல் அதை நிரூபிச்சிடும். படைப்பாற்றல் துறைகளில் உள்ளவங்க இந்த வருஷம் பயனடைய வாய்ப்பு இருக்குது. வேலையில் தொடர்ந்து கவனத்தோடு பணியாற்றுங்க. அப்படி செஞ்சிட்டிங்க அப்படின்னா வேலையில் உங்கள் செல்வாக்கும் மரியாதையும் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும். எதிரிகளின் சூழ்ச்சிகளை நீங்கள் முறியடிப்பீங்க. நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். உறவினர்களும் நண்பர்களும் உங்களின் பெரிய செயல் ஒன்றுக்கு மிகவும் உதவியாக இருக்க போகிறாங்க. இந்த வருஷம் செலவுகள்லாம் ஏற்படுங்க. ஆனாலும் செலவுகள்லாம் ஒரு வகையில் முதலீடுகள் மாதிரி தான் ஆகும். அதாவது இப்போ செய்யும் செலவுகள்லாம் பிற்காலத்தில் பல மடங்காக உயர்ந்து உங்களுக்கு பலனளிக்கும். உதாரணத்துக்கு வீடு கட்டுவீங்க, மகன் அல்லது மகளை படிக்க வைப்பீங்க. ஆக செலவு எதுவும் விரையாகாது. சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அல்லது உங்களின் குழந்தைகளுக்கு குழந்தை பிறக்கும். வருடத்தின் பிற்பகுதியில் உறவினர்கள் வருகையில் சிறு சிறு பிரச்சனைகள்லாம் ஏற்பட சாத்தியம் இருக்கிறதால நீங்கள் பொறுமையோடு இருக்கிறது ரொம்ப அவசியம். வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் வருஷத்தின் பிற்பகுதியில் சில பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு உடனே நீங்கும். சிலருக்கு வாகனம் வாங்கும் வாய்ப்பும் உண்டாகும். முன்பிருந்த வாகனத்தை விடவும் சிறந்த மாடல் அல்லது மேக் வாங்குவீங்க. ஆண்டின் பிற்பகுதியில் நீங்கள் செய்யவிருக்கும் செயல் ஒன்று. குடும்ப பெரியவர்களும் நண்பர்களும் ஆதரவாக இருக்க போகிறாங்க. ஒத்துழைப்பும் தருவாங்க. குடும்பத்தோட வெளியிடங்களுக்கு போயிட்டு வருவீங்க. விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பும் உங்களுக்கு உண்டாகும். வாகனத்தில் பழுது ஏற்பட்டு நீங்குங்க. அதுக்காக வேண்டி வருஷத்தோட மத்தியில் செலவுகள்லாம் செய்ய வேண்டி வரலாம். இருந்தாலும் பெரிய செலவாக இருக்காது. இருந்தாலும் இப்போதிலிருந்தே அதுக்காக ஒரு தொகையை கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா பெரிய சுமையாகவே அது இருக்காது. எதிரிகளால் முன்பு ஏற்பட்ட பிரச்சனைகளும் கடன் தொல்லைகளும் வருஷத்தோட பிற்பகுதியில் நீங்க போகுது. தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலை காணப்படுதுங்க. ஆனாலும் அதுக்காக நீங்கள் உங்களுடைய கடும் முயற்சியையும் உழைப்பையும் போட்டிருப்பீங்க. உழைப்புக்கேற்ற ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்குங்க. பங்குதாரர்களோட இணக்கமான சூழ்நிலை உங்களுக்கு காணப்படுது.
இருந்தாலும் வியாபாரிகள் மறைமுகமாகவோ நேரடியாகவோ பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியதாக இருக்கும். இல்லை அப்படின்னா எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் இறுதி சுற்று உங்களுக்கு தான் சாதகமாக இருக்க போகுது. மொத்தத்தில் பொறுமையோடு நீங்கள் சமாளித்து படிப்படியாக வெற்றி காண போகிறீங்க. மேலும் ஆண்டு முழுவதும் ராசி அதிபதி சனி பகவான் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிப்பார். 2/6/2026 முதல் குரு பகவான் ருண ரோக சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறாரு. வருஷ துவக்கத்தில் ராசியில் சஞ்சரிக்கும் ராகு பகவான் 5/12/2026 முதல் 12ஆம் இடமான அயன சயன விரயஸ்தானத்துக்கு போகிறாரு. 7ஆம் இடத்துல சஞ்சரித்த கேது பகவான் 6ஆம் இடமான ருண சத்ருஸ்தானத்திற்கு போகிறாரு. இதனால் ஏற்பட போகும் பலன்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிர்ஷ்டத்தை நம்பி வாழும் ராசியில் ஒரு ராசி கும்பராசி. தற்போது ராசி அதிபதி சனி பகவான் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். அதே நேரத்தில் குரு பகவான் 6ஆம் இடம் போகிறது சிறப்பித்து சொல்லக்கூடிய பலன் இல்லை. 6ல் குரு ஊரில் பகைங்கிறது பழமொழி. இந்த பழமொழிக்கு ஏற்ப சில அசௌகரியங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அசுப கிரகங்களான ராகு கேதுக்கள்லாம் வருஷத்தோட இறுதியில் லாபஸ்தானத்தையும் பூர்வ புண்ணியஸ்தானத்தையும் இயக்கிறதால கொஞ்சம் முன்னேற்றமான பலன்கள்லாம் ஏற்படும். ஆனாலும் குரு பகவான் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் காலகட்டங்களில் கொடுக்கல் வாங்கல்ல நிதானம் ரொம்ப அவசியம். கடன், நோய், எதிரி, வழக்கு சார்ந்த விஷயங்கள்லாம் விழிப்போட நீங்கள் செயல்படணும். கடுமையாக உழைப்புக்கேண்ட ஊதியம் உங்களுக்கு நல்ல பேரும் அங்கீகாரமும் கிடைக்கும். மறைமுக எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டிய நேரம் இது. அவசியம் இல்லாமல் வேலையை மாற்றாதீங்க. சிலருக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும். கமிஷன் அடிப்படையில் தொழில் புரிகிறவங்களுக்கு அதிகப்படியான நன்மைகள்லாம் உண்டு. அடமான நகைகள், சொத்துக்களை மீட்க போகிறீங்க. சிலர் கடன் பட்டு அசையும் அசையா சொத்துக்கள்லாம் வாங்கி மகிழ்வீங்க. சிலர் ஒரு கடன் அடைக்க வேறொரு கடனை வாங்குவீங்க. பெண்களால் காதல் மற்றும் பொருள் பணம் சார்ந்த விஷயத்தில் அவமானம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. ஆரோக்கியத்தில் சிறு சுணக்கம் உண்டாகும். உடல் களைப்பும் சோர்வும் உண்டாகலாம். இருந்தாலும் கவனமாக இருக்கிறது நல்லது. கடன் பெற்று புதிய தொழில் துவங்கிறது அல்லது வியாபாரத்தில் அதிக கடனுக்கு பொருளை விற்கிறது போன்ற இந்த ஓராண்டு காலம் நீங்கள் தவிர்க்கணும். கமிஷன் அடிப்படையிலான முதலீட்டை தொழில் நடத்துகிறவங்களுக்கு ரொம்ப சாதகமான பலன் கிடைக்கும். கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு கூட்டாளிகளிடம் கவனமாக இருக்கணும். சுய தொழில் செய்கிறவங்க தொழிலில் புதிய திட்டங்களை மாற்றங்களை சுயஜாதக பரிசீலனத்துக்கு பின்னாடி தான் செயல்படுத்தணும். எதிரிகளையும் நம்பிக்கை துரோகிகளையும் நீங்கள் அடையாளம் காண போகிறீங்க. பல தலைமுறையாக விற்காமல் கிடந்த குடும்ப சொத்துக்கள்லாம் கிடைச்ச விலைக்கு விற்றலான்னு எண்ணம் உங்களுக்கு மேலோங்கும். பூர்வீக சொத்து தொடர்பான பங்காளிகளிடமிருந்து கருத்து வேறுபாடுகள் அதிகமாகி வழக்குகள் கூட வரலாம். திருமணத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் நிற்கும் ராசி அதிபதி சனி பகவானை குரு பார்க்கறதால பேசி நிச்சயத்த திருமணத்துக்கு முகூர்த்தம் குறிக்கப்படும். திருமண தடையெல்லாம் அகன்று தகுதியான வரன்கள்லாம் வந்து சேரப்போகுது. முதல் திருமணத்தில் தோல்வி அடைஞ்சவங்க மறு வாழ்க்கை அமையும். பெண்களை பொறுத்த வரைக்கும் பல வருஷமாக தடைப்பட்ட விஷயங்கள்லாம் சுலபமாகவும் விரைவாகவும் நடந்து முடியும். மற்றவங்களுக்கு உதவி செய்வீங்க. பொன், பொருள், ஆபரணங்கள் ஆகியவற்றை கவனமாக நீங்கள் கையாளணும். கோர்ட்டு கேஸு பிரச்சனையால் ஏற்பட்ட மன உளைச்சல்லாம் இந்த வருஷம் தீரப்போகுது. மன வாழ்க்கை மகிழ்ச்சியை ரெட்டிப்பாக்கும். திருமணம், குழந்தை பேரு, கல்வி செலவு, வீடு கட்டும் செலவு, கோயில் பிரார்த்தனை போன்ற சுப செலவுகள்லாம் உண்டாக போகுது. மனக்கவலைகள்லாம் மறைந்து தம்பதிகள்லாம் மகிழ்ச்சியாக எல்லாரும் நடத்துவாங்க. கணவரும் புகுந்த வீட்டாரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் தனலாபஸ்தான அதிபதி குரு பகவான் சஷ்டகஸ்தானத்திற்கு போகிறதால சிறு சிறு ஏற்றத்தாழ்வுகள்லாம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் பெற்றாவது வீடு வாகனம் யோகம் கிடைக்க பெறுவீங்க. பொருளாதார நிலையில் அவ்வப்போது சிறு சிறு சுணக்கம் ஏற்பட்டாலும் அதை சமாளிச்சிருவீங்க. வீடு, வாகன, சொத்து யோகமெல்லாம் உண்டாகும். கொடுத்த கடனை வசூலாகும். பேச்சை தொழிலாக கொண்ட ஆசிரியர்கள், மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்ட்டுகள், ஜோதிடர்கள், வக்கீல்கள் போன்றவர்களுக்கு தேவைக்கு மிகுதியான உபரி வருமானம் கிடைக்கும். மேலும் அவிட்டம் நட்சத்திரம் 3-4 பாதக்காரர்களுக்கு மேன்மையான பலன்கள் உண்டாகும் வருஷங்க இது. பங்கு சந்தை முதலீடுகள், உபரி வருமானம் உண்டாகும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் சுப விசேஷங்கள்லாம் நடக்கும். தொலைஞ்ச கைவிட்டு போன பொருட்கள்லாம் இப்போ கிடைக்கும். சிலருக்கு தாயார் மூலமாக திரண்ட சொத்து அல்லது பெரிய அதிர்ஷ்ட தொகை கிடைக்க போகுது. புதிய சொத்துக்கள் வாங்க ஏற்ற காலம் இந்த வருஷம். தாயின் உடல்நிலையில் நல்ல மாற்றங்கள்லாம் உண்டாகும். அரசியல் பிரமுகர்களுக்கு தலையிட ஆதரவு உண்டு. திட்டமிட்டு செயல்படுறதால காரிய ஜெயம் உண்டாகும். நோய் பாதிப்புகள்லாம் குறைய துவங்கும். இழுபறியான பிரச்சனைகள்ல இருந்து நீங்கள் மீண்டு வர போகிறீங்க. பெண்கள் வேலை பார்க்கும் இடத்த மாற்றுவாங்க. புத்திர பாக்கியம், வீடு வாகன யோகம் போன்ற தடைப்பட்ட அனைத்து விதமான பாக்கிய பலன்களும் தேடி வரும். திருமணம் மற்றும் சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தலாம். விலகிய குடும்ப உறவுகளில் புரிதல், மகிழ்ச்சி அதிகரிக்கும்.
சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ராசி அதிபதிக்கு குரு பார்வை இருக்கிறதால உங்கள் தோற்றத்தால் மற்றவங்களை ஈர்க்கும் சக்தி உங்களுக்கு கொடுக்கும். வெளிநாட்டு குடியுரிமை உங்களுக்கு கிடைக்கும். விசா தொடர்பான பிரச்சனைகள்லாம் சீராகும். மதப்பற்றால் மதம் தொடர்பான ஆசிரமங்கள் இயக்கங்களில் போய் சேர்ந்தவங்க மீண்டும் குடும்ப குழந்தைகள்னு வாழ தொடங்குவாங்க. வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் மற்றும் வெற்றி வாய்ப்புகள்லாம் அதிகமாகும். நீங்கள் எதிர்கொள்ளும் காரியங்களில் வெற்றியும் முன்னேற்றமும் உறுதி. தந்தை வழி பூர்வீக சொத்துக்களின் முடிவு சாதகமாக இருக்கும். சிலர் புதிய கூட்டு தொழில் துவங்கலாம் அல்லது பழைய தொழிலை விரிவாக்கம் செய்யலாம். பணியில் எதிர்பார்க்கும் உயர்வுகள் இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வேலை தேடுறவங்களுக்கு தகுதிக்கு ஏற்ற வேலை கிடைக்கும். திருமணம் மற்றும் புத்திர பாக்கியத்தில் நிலவிய தடைகள்லாம் அகலும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய குறைபாடு அகலும். மேலும் பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதக்காரர்களுக்கு காரிய தடைகள்லாம் நீங்கும் வருஷம் இது. கிரகங்களின் கூட்டணி கும்பராசினருக்கு மிக சாதகமாக இருக்குது. கவலைகள்லாம் அகலும். உற்சாகமாக ஆரோக்கியமாக இருப்பீங்க. செய்யும் காரியத்தை சிறப்பாகவும் நேர்மையாகவும் செஞ்சு முடித்து மற்றவங்களோட பாராட்ட பெறுவீங்க. எதிர்ப்புகள்லாம் விலக போகுது. குடும்ப நிர்வாக செலவு வீண் விரயங்கள்லாம் அதிகமாக இருக்கும். விரும்பிய உயர்கல்வி வாய்ப்பு சிறு தடைக்கு பிறகு சாதகமாக போகுது. பிள்ளைகளோட மனசை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சின்ன சின்ன உடல் உபாதைகள்லாம் வைத்தியத்தில் கட்டுப்படும். எதிர்மறை எண்ணங்கள்லாம் விலகும். பிள்ளைகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள்லாம் நீங்கி நிம்மதி பிறக்கும். வேலைப்பளு இருந்தாலும் எல்லா பணிகளையும் திறம்பட செஞ்சு முடிப்பீங்க. எதிர்பார்த்த அதிகாரமிக்க பதவிகளை பெறுவீங்க. பரிகாரமாக நீங்கள் வியாழக்கிழமை குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை அணிஞ்சு மஞ்சள் நிற பூக்களால் அர்ச்சித்து வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்க. எந்த ஒரு விஷயத்தை தொடங்குறதுக்கு முன்னாடியும் கற்பக விநாயகருக்கு செதர் தேங்காய் உடைச்சிட்டு அந்த தொழிலையோ இல்லை அந்த விஷயத்தையோ ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது நன்மையிலையும் வெற்றியிலையும் போய் முடியும். சிம்பிளாக இந்த வழிபாட்டை மட்டும் பரிகாரத்தையும் மேற்கொள்ளுங்க. உங்களுக்கு நன்மைகளே நடக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.